ரெண்டு பேருக்கும் சேர்ந்து long and healthy life. जन्मदिनमिदं ते प्रिय सखे जन्मदिनमिदं எவ்வளோ ஆன்மீகவாதிங்க அன்பர்களுடைய சத்சங்கம் இது மகாசிவராத்திரிக்கு நடக்குது இங்கே. அது பார்க்கறதுக்காக வந்தோம். அதில் இப்போ நந்தனாரை பற்றி பேச போகிறாங்க. அது கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்குள்ளே அம்மாவை பார்த்துட்டு அம்மாட்ட பேசிட்டு பண்ணிட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, உன்னை கூட என்ன தருகிறேன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னதை பற்றி அவங்க சொன்னாங்க. உன்னை கூட என்னை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தர்மத்தை பற்றி கீதையில் சொல்கிறத மகான்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதில் எனக்கு முக்கியமானது அவங்க சொல்கிறது எதுனா, மற்றவர்களுக்கு நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. ஓம் சரவணபவ முருகா, மற்றவங்களுக்கு நான் தீங்கு நினைக்காம என்னை பார்த்துக்கப்பா. ஓம் சரவணபவ முருகா, மற்றவங்களுக்கு நான் தீங்கு நினைக்காம என்னை பார்த்துக்கப்பா. மற்றவங்க துன்பப்படும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. முருகா, மற்றவங்க துன்பப்படும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஓம் சரவணபவ முருகா, மற்றவங்க துன்பப்படும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ரெண்டை மட்டும் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சாலே நமக்கு துன்பம் வராமல் நம்மளை பார்த்துக்க வேண்டியது இறைவனுடைய கடமைன்னு சொல்லிட்டு மகான்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஓஷோ மகான், ரமணர் மகான், காஞ்சி மகா பெரியவர், இப்போ எவ்வளோ மடங்கள் இருக்கிற மகான்கள், சுவாமிகள், அவங்களாம் தான் சொல்கிறாங்க, யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, மற்றவருடைய துன்பத்தில் மகிழ்ச்சி அடையாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மகிழ்ச்சி அடையிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. என்ன, நம்ம பசி எடுத்தால் ரொம்ப ஆசைப்பட்டதை சாப்பிட்லாம். ஒரு தோசை சாப்பிட்லாம். நம்ம ஆசைப்பட்ட பாட்டுகளை காதில் கேட்கலாம். தாய் தாப்பன்ட்டு அன்பாக இருக்கலாம். அண்ணன் தம்பிக்கிட்ட பாசமாக இருக்கலாம். நண்பர்கள்ட்ட அன்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இருக்கணுமே தவிர, ஸோ தினந்தோறும் நம்ம பிரார்த்தனையாகவே வைக்கணுன்றாங்க. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, மற்றவங்களோட தீங்கு அவங்களுக்கு ஏற்படும் போது அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையக்கூடாதுங்கிறதுல நம்ம பிரார்த்தனை டெய்லி வச்சுட்டே இருந்தால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆகையினால மற்றவங்களுக்கு நாம் தீங்கு நினைக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கவலை வரும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷமும் படக்கூடாது. இது ரெண்டும் மட்டும் கடைப்பிடிச்சா உலகமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ மகான்கள் சொல்கிறாங்க, சித்திரை சொல்கிறாங்க. பகவத்கீதையில் ஒரு பகுதியை பற்றி அம்மா கூட சொல்கிறாங்க. இப்போ அம்மா பிரேமா வெங்கடரத்னம் அம்மா அவர்கள் அவங்கள்ட்ட பகவத்கீதையை பற்றி கேட்குறேன். அந்த பகவத்கீதை எதுக்காக அந்த போர் நடக்குது அப்படின்னு நான் கேட்கல. அந்த போரில் நடு இடத்துல நிற்க வச்சு அந்த அர்ஜுனனுக்கு அந்த கீதை எதுக்காக உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு நான் கேட்கலான்ட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் அதை நம்ம இப்போ அது அவசியம் கிடையாது. நமக்கு தேவை கீதையிலுடைய விளக்கம் தான் தேவை. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுக்கு உள்ள இந்த உபதேசத்தை பற்றி நம்ம கேட்கலாம். ஏமா அந்த பக்தி யோகத்தை பற்றி சொல்லுங்கம்மா. பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு அது உபதேசம். அந்த உபதேசம் எப்போ கொடுக்குறாருனாக்கா, அர்ஜுனன் ரொம்ப குழம்பி இது பண்ணும்பொழுது கொடுக்குறாரு. அர்ஜுனன் குழம்புறது என்னத்தினால, எல்லாரும் எதிர்பக்கம் கட்சியில் இருக்கிறவா எல்லாருமே நமக்கு சொந்தக்காராளாகவும் இதுவாகவும் இருக்காளே, அவளை நம்ம இது பண்ணினோன்னாக்கா, வதை பண்ணினோன்னாக்கா நமக்கு தானே அது பாபம் அப்படிங்கிறான். அதுக்கு பகவான் சொல்கிறார், அது அப்படி இல்லை, நம்ம செய்ய வேண்டிய கர்மங்களை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நீ ஒரு க்ஷத்ரியன், நீ யுத்தம் செய்கிறது தான் உன்னோட வேலை. என்னோட விஸ்வரூபத்தை பார்த்தேன்னா உனக்கு விஷயம் புரிஞ்சிடும். இவளெலாம் ஏற்கனவே போனவாதான், அவளை
நீ இப்போ ஜஸ்ட் பேருக்கு வதம் பண்ண போகிற, அவ்வளோதான் அப்படிங்கிற. இதுதான் சுருக்கமான விஷயம். பக்தி யோகம்ங்கிறது என்ன? நீ ஆண்டவன்கிட்ட பக்தி முழு மனசோட எதையும் எதிர்பார்க்காம இது நிர்விகாரமாக நிஷ்கலங்கமாக நீ இது பண்ணினேன்னாக்க அப்போ உனக்கு ஆண்டவன் பரமபதம் கொடுப்பார், அதாவது முக்தியை கொடுத்துடுவார். அந்த மாதிரி ஆண்டவனோட ஐக்கியமாக உனக்கு இது கிடைக்கணும்னாக்க நீ மனப்பூர்வமான பக்தியாக அவர்கிட்ட செலுத்தணும். இதில் அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. அது தேவையே இல்லை நமக்கு. இந்த விஷயானுபவங்கள், அதாவது இந்த இது இப்போ நம்மளோட ஆத்மா ஆண்டவனுக்கு சொந்தம். இந்த ஆத்மாவை ஆண்டவன் இங்கே ஒரு சட்டை கொடுத்துருக்காரு, இந்த உடம்புங்கிற சட்டை ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த சட்டையை நம்ம உரிச்சு போட்டுட்டு நம்ம ஆத்மா வெளியில் போகிறது. இந்த இது ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று உண்டு. அதாவது நமக்கு உள்ளுக்குள்ள சில ஆசைகள், சில கற்பனைகள், சில இதெல்லாம் இருந்ததுன்னா அது நம்ம கூட வரும் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு ரிஷி ரொம்ப நன்னா எல்லாத்தையும் செஞ்சார். அவர் பகவானே கதி அப்படின்னு சொல்லி தன்னோடது எதையுமே எதிர்பார்க்காம ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகள்கிட்ட படைச்சிட்டு வந்தார். ஆனால் அவர் காட்டில் இருக்கும் பொழுது ஒரு மான் குட்டி வந்தது. அதாவது ஒரு மான் பிரசவித்து அந்த மான் செத்து போயிடுத்து. அந்த மான் குட்டி வந்தது. ஐயோ, ஒரு தாயை இழந்து அந்த குட்டி இருக்கேன்னு நினச்சி அதை கொஞ்சம் அவர் இது பண்ணிட்டு இருக்கார். அதில் அவருக்கு மனசு போயிட்டதுனால, ஆண்டவனோட இதிலேருந்து கொஞ்சம் தவறிட்டதுனால அவருக்கு அடுத்த பிறவி மான் பிறவியாக அமைஞ்சு போச்சு. அடுத்தது மான் பிறவி அமைஞ்சாலும் அவர் ஒரு இதுவாக இருந்தவர் தானே, பக்தியே கதியாக இருந்தவர் தானே. அதனால் அடுத்த மானாக இருந்ததோடு பிற மான்களோடு அது எந்த சங்காத்தமும் வச்சுக்கல. அது ரொம்ப பியூராக தன்னோட இதுபோடையே இருந்துட்டு அதனால் குழந்தைய பெறலாம். ஆனால் குழந்தை அது விரும்பி பிறக்கலை. அதுக்கு ஒரு ஜென்மம் அங்கே இருக்குது. இந்த பேரண்ட்ஸுக்கு பிறக்கணுங்கிறது அதோட விதியாக இருக்குது. அது பிறக்கிறது. உலகத்தில் பிறக்கும் பொழுது அதோட மனசு அது எல்லாமே ரொம்ப நிஷ்கலங்கமாக, களங்கமே இல்லாத ஒரு தூய்மையான ஒரு மெதுவாக பிறக்கிறது. ஆனால் அது பிறந்து வளரும் பொழுது தான் அது அப்பா அம்மா சொன்னதை கேட்டுட்டு வளர்ந்தால் அது நல்லபடியாக வளரும். இல்லை வெளி உலகத்தை பார்த்து வெளி உலகத்தில் இருக்கிற வேண்டாத விஷயங்களை கற்றுண்டு வளர்ந்தால் அது கெட்டு போகும். இதுதான் முக்கியமான விஷயம். அதில் அது பல இந்த காலத்தில் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கிறதுனால குழந்தைகள் வெளி உலகத்தை பார்த்து நிறைய கெட்டு போகிறது. அதுதான் பிரச்சனை. அது நல்ல புத்தியுள்ள குழந்தைகளாக இருந்ததுன்னாக்கா நன்னா பார்த்தா அந்த குழந்தைகள்லாம் ட்ரெயின் சொல்லிவிட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறது. ஏன்னா இங்கே அதுகளுக்கு சரியான இது கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறது. சிட்டி பாப்போம். சொல்லணும், சனாதன தர்மங்கிறத எல்லாம் சமமாக எல்லாத்தையும் பார்க்கறதுங்கிறது, அந்த சமமாக பார்க்கறது நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு. இருந்தா அவள் குழந்தைகளெல்லாம் அவ்வளோ அழகாக வளர்த்தா. அது என்ன, நம்ம குழந்தைகளை விட நம்ம குழந்தைகளுக்காவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோவில் போகணுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவள் குழந்தைகள்லாம் கரெக்டாக போகும். கூட பிறந்தவான்னு இருந்தான்னாக்கா அவளுக்குள்ள ரத்த பந்தம் அப்படி இறுக்கமாக இருக்கும். அதை எல்லாம் ஜீன்ஸ்லேருந்து சகலமும் அவளோடது ஒன்றா இருக்கும். அதனால் அவளுக்கு ஒன்றும் இப்போ டிஃப்ரென்ஸே மனசுக்குள்ளே இருக்காது. ஒருத்தருக்கு அப்படி உயிருக்கு உயிராக இருப்பாவா. அது இன்றைக்கும் நான் சொல்கிறேன், என்னோடய தம்பி நான் என் சிஸ்டர்ஸ் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்கிறான்னாக்கா நீ யோசிச்சு பார்த்துக்கோ. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோ, வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாது. எல்லாருக்கும் கிடச்சதெல்லாம் நல்லதாகவும் இருந்துவிடாது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணுமே தவிர ஏங்கி போகிறதுல அர்த்தமே இல்லை. இதுதான் இன்றைக்கு நம்ம படிக்கிற பாகவதம், பகவத்கீதை,
மற்ற அது இந்த நாராயணியம் அப்படி எல்லாத்துலேயும் பட்டத்திரி சொல்கிறதா இருக்கட்டும், பகவான் சொல்கிறதா இருக்கட்டும், அது பீஷ்மர் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லோரும் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கா. எல்லாம் அவளோடது. நம்ம போய் கடைசியில் சேர போகிறது அந்த இது. இப்போ ஜீவாத்மா, அப்போ அது பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகிடுவோம். அது வரைக்கும் நமக்கு இந்த பந்தமும் இந்த இதுவும் இருக்கும். சரோஜக்கா உயிரோடு இருந்த பொழுதோ ஜெயஸ்ரீ ஆற்றுல அடிக்கடி காஃபி குடிப்பா. அதனால் அவள் ஒரு சின்ன டம்ளர் வச்சு அதில் தான் காஃபி குடிப்பாள். அதனால் அவள்கிட்ட இருக்கிற டம்ளரில் தானே அவள் காஃபி கொடுப்பா. அந்த காஃபியை அவள் குடிச்சிட்டு வந்துட்டு, அடி பிரேமா, எனக்கு ஜெயஸ்ரீ ஆற்ற காஃபி குடித்த மாதிரியே இல்லடி, நன்னா நான் பெரிய கப்பில் குடுறி அப்படின்பா. சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான்லாம் வளர்ந்தேன். இப்போ உங்கள்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். நான் உங்கள்கிட்ட கற்றுன்றது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரத்யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு இந்த உலகத்தில் பிரத்யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னா அது இவங்க தான். அது ஒரு பொருள், இப்போ நம்ம ஒரு சட்டை ஒன்று நான் வாங்குறேன்னா நான் எனக்கு மட்டும் வாங்கிப்பேன். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டை வாங்கினா அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் வாங்குவாங்க, அவங்க நண்பர்களுக்கும் வாங்குவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒரு வீடு ஒன்று கட்டினாங்கன்னா இவங்களும் கட்டுவாங்க, கூடவே அடுத்தவங்களும் சேர்த்து இது கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அபூர்வமான ஒரு இது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தில் பிறந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கணும், அவங்களுடைய பார்வை நம்ம மேலே படணும், அதனால நம்ம மேன்மை அடையணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ வயசு ஆண்டவன் கொடுத்துட்டானே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னும் எனக்கு என்ன பாக்கி இருக்குன்னு தெரியல. இல்லை, இன்னும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களை வணங்குறோம், உங்களை பார்க்குறோம்.